இயேசுவிற்காக எழும்பிடு ஊழியங்கள் நடத்தும் வழி பிறக்கும் வனாந்தரத்தில். விடுதலை நிச்சயம், வேத சத்தியம், அற்புதம் பெற்றுக்கொள்ள திரண்டு வாருங்கள். இனி எல்லா மாதமும் 3வது ஞாயிற்றுக்கிழமை. பின் குறிப்பு: இடம் மாற்றப்பட்டுள்ளது. சுவிசேஷகர் ஜி. நிஷாந்த். ஜூன் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரை. எல்லா மாதமும் 3வது ஞாயிற்றுக்கிழமை. இடம் சியோன் காம்ப்ளெக்ஸ், பம்மல், மெயின் ரோடு, முத்தமிழ் நகர், பம்மல், சென்னை 6,775. தொடர்புக்கு 9791028855 மற்றும் 7448754484. அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். வாருங்கள், பங்கு பெறுங்கள். கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். இந்த நல்ல நாளிலேயும் சங்கீதம் 56 அதனுடைய 11வது வசனத்தை வாசிக்கிறேன். தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று எழுதியிருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிறார், நான் பயப்படேன், கர்த்தரையே நம்பி இருக்கிறேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்னு போட்டுட்டு அதில் ஒரு கேள்விக்குறி இருக்குது. மனுஷன் உனக்கு முடிஞ்ச வரைக்கும் தீமையை தான் செய்வான். ஆனால் அந்த தீமை செய்யும்போது நீ பயப்படாத, ஏன்னா கர்த்தர் உன் கூட இருக்கிறதுனால அவைகளை எல்லாம் ஆண்டவர் நன்மையாக மாற பண்ணுவேன் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். சங்கீதம் 56:4 சொல்லுகிறது, தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன், தேவனையே நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன், மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான் என்று எழுதியிருக்கிறது. அங்கேயும் ஒரு கேள்விக்குறிய பார்க்க முடியும். இன்னைக்கு மனுஷனை பார்த்து பயப்படாதீங்க. மனுஷனை பார்த்து ஓ ஆமா சாமி போடாதீங்க. மனுஷனை பிரியப்படுத்துறதுக்காக அவனுக்கு ஃபேவரா சில காரியங்களை செய்யணும்னு பிரயாசப்படாதீங்க. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்ல வரேன், மனுஷனுக்கு பயப்படுற பயம் கண்ணியை வருவிக்கும் என்று எழுதியிருக்கிறது. கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான்னு. நீ தப்பு செய்யலைன்னா உன் பாஸை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீ ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன்னா உன் வேலை போயிருமோன்னு நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீ உயரணும்னு நினைக்கும் போது இவன் அப்படி பண்ணிடுவானோ அவன் அப்படி பண்ணிடுவானோன்னு நினைச்சா, எவன் நினைச்சாலும் எவன் எதிர்த்தாலும் எவன் தடுத்தாலும் நீ ஆண்டவரை மாத்திரம் நம்பி பயப்படாம இருந்தனா இவைகளையெல்லாம் தாண்டி தேவன் உன்னை உயர்த்துவார். என்ன எவ்வளவோ மனுஷங்க என்னதெல்லாம் பிளாக்மெயில் பண்ணாங்க, ஊழியம் செய்யாத, பிரசங்கம் பண்ணாத, உன் பேரை நான் அப்படி ஆக்கிருவேன், உன் பேரை இப்படி ஆக்கிருவேன்னு. நான் சொன்னேன், நான் பயப்பட மாட்டேன். நான் ஒன்றை நம்பினேன்னா ஒருவேளை பயந்துகிட்டு இருக்கலாம். நான் நம்புகிறது அவரையே நம்பிக்கொண்டு இருக்கிறதுனால் நீ பண்ணுகிற சூழ்ச்சிகள், நீ பண்ணுகிற எல்லா தந்திரங்கள், நீ பண்ணுகிற எல்லா விதமான மாஸ்டர் பிளான் எல்லாத்தையும் கர்த்தர் வாஷ் அவுட் பண்ணி என்ன ஆசீர்வதிக்கிறத உன் கண்ணே பார்க்கும்னு நம்பிக்கொண்டு இருக்கிறவன். அதனால பயப்படாத, தயவு செஞ்சு யாருக்கும் பயப்படாத, தைரியமா நில்லு. கர்த்தர் உன் கூட நின்று அற்புதத்தை செய்யறத காண்பா. அதை விட்டுட்டு எனக்கு எக்ஸாமை பார்த்தா பயமா இருக்குது, எனக்கு டாக்டரோடைய ரிப்போர்ட்டை பார்த்தா பயமா இருக்குது, இவங்க இப்படி சொன்னா பயமா இருக்கு, அவங்க அப்படி சொன்னா பயமா இருக்கு,
என்ன வந்தாலும் பரவாயில்ல, நீ அவரை நம்பிக்கிட்டு இருந்தனா பயப்பட மாட்ட. நீ பயப்பட்டனா அவரை நம்பலைன்னு அர்த்தம். அதனால் அவரை பயந்து வாழு. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். நம்ம ஜெபிப்போம். அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றி சொல்லுகிறேன். நீர் எங்களோடு பேசின தீர்க்க தரிசனமான வார்த்தைகளுக்காய் நன்றி சொல்கிறப்பா. எல்லா தடைகளையும் மாறப்பண்ணும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.